வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். மண்டே மார்னிங் என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வேணும் வந்து பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து காலையில் பண்ண படித்தேன். மோட்டிவேஷனில் 3 விதம் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸென்ட்ரிக், டூயிங் சம்திங் தட் வில் கெட் யூ அ ரிவார்ட் ஆர் அவாய்ட் ட்ரபிள், கோயிங் டு ஒர்க் டு கெட் பெய்ட் ஆன். ரெண்டாவது வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், டூயிங் சம்திங் தட் ஜெனுவன்லி யூ ஃபைண்ட் என்ஜாயபிள் அண்ட் மீனிங்ஃபுல் இன் லைஃப், லைக் பிளேயிங் கிட்டார். மூணாவது ஃபேமிலி மோட்டிவேஷன், டூயிங் சம்திங் பிகாஸ் யூ கேர் அபவுட் அ லவ்ட் ஒன் தட் டு ப்ரொவைட் அண்ட் ப்ரொடெக்ட் ஃபார் தெம். இந்த 3 மோட்டிவேஷனில் இந்த மோட்டிவேஷன் நீங்கள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேஷன்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். மோட்டிவேஷன் நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ செய்யறதுக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம், இவனை மோட்டிவேட் பண்ண அவன் அடிச்சுட்டான், மோட்டிவேட் பண்ண அவன் படித்து மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு. இந்த மோட்டிவேஷன் இஸ் நாட் அ ஷார்ட் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் வேர் யூ கேன் மோட்டிவேட் சம்படி டு டூ சம்திங் நவ். இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படின்னு மோட்டிவேட் பண்ணுறது மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷனுங்கிறது ஹவ் யூ வில் டூ வெல் இன் லைஃப். ஸோ வென் அ கிட் சேஸ், நான் ஒரு குழந்தை சொல்கிறது, நான் ஆனந்தை பார்த்து செஸ் ஆட ஆரம்பித்தேன். மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இந்தியாவில் தான். ஒன் மேன் ஸ்போர்ட் பார்த்து இன்றைக்கி மோர் தென் 100 கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் தேர். மோட்டிவேஷன் கேனாட் வந்து நான் ஒன்றை பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இப்போ நான் செஸ் ஆட ஆரம்பித்தேன்னு கிடையாது. இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் திங். நீ சொல்கிறதெல்லாம் கிட்டார் வாசிக்கிறது எல்லாம் ஷார்ட் டேர்ம் திங். மோட்டிவேஷன் மீன்ஸ் தட் யூ லைக் சம்திங், தட் யூ ஆர் வில்லிங் டு கிரைண்ட் அட் இட் day in and day out for the rest of your life, and then you succeed. Whether you succeed or whether you fail, it doesn't matter, but you are willing to grind it out. இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று சொல்கிறேன். இந்தியா வந்து லேடிஸ் வேர்ல்ட் கப் ஜெயித்தாங்க. அதை பற்றி நான் ரொம்ப பேசலைங்க. அதில் செமிஃபைனலில் ஒரு பொண்ணு அடித்தா, ஜெமிமியா ரோட்ரிகஸ்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சது. ஷீ இஸ் அ வெரி யங் கிட். வெரி யங். And there was lot of controversy in India's toxic environment today. ரொம்ப டாக்ஸிக். அது ப்ராயர் என்வைரன்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா, அவளை வந்து காலி பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு கிரிக்கெட் கோச், இவன் ரொட்ரிகஸ்னு. அவரோட பையன் அவங்களாம் கிரிக்கெட் ஆடலங்கிறது he saw the spark in his daughter many years ago when there was no lady role model. Correct. When she started. ஆமாம். மித்தாலி ராஜ் கேம் ஆஃப்டர் தட். மித்தாலி ராஜ் தான் ஃபஸ்ட்டு ஆமாம் இவங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். ஸோ இன் ஹர் ஸ்கூல் ஷீ ஸ்டார்டட் பிளேயிங் அண்ட் ஷீ இஸ் பீன் கிரைண்டிங் ஆன் தட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஷீ வாஸ் தி ஒன்லி கேர்ள் டு பிளே இன் ஹர் ஸ்கூல். ஸோ ஒரு சமயத்தில் வந்து அவங்க போய் பாய்ஸ் மேட்ச்லலாம் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி டெண்டுல்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு ஸ்கை டெலிவிஷனுக்காக நாசர் ஹுசைன் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்புறம் இப்போ ரொம்ப வைரலாக போச்சு அந்த கிளிப்பு. ஹி வெண்ட் பேக் அண்ட் விசிட்டட் திஸ் கிட். இவளுக்கு போலிங் போட்டு, இவ ஒன் டே வில் பி அ பிக் இந்தியன் பேட்டிங் ஸ்டார். This is long before she played for India. So, and then everybody said, Nasser, நீ அன்னிக்கே சொன்னேன். But what it is that is motivation. When nobody played for India, when a lady playing for India is not a big thing. அந்த பொண்ணு அங்கே ஆடி, அவங்க அப்பா பணம் கிடையாது, ஒரு ப்ரெசிக்யூட், ஒரு டாக்ஸிக் என்வைரன்மெண்ட் வேர் தேர் கம்யூனிட்டி இஸ் பீங் டார்கெட்டட். அது மாதிரி ஒரு பொண்ணு, பீயிங் அ கேர்ள் where there are no ladies team. Today she says in her school there are 2 ladies teams. Then she has really not only has she remained motivated to play because her father motivated her through all those years of drudgery and all that, with no light at the tunnel. That suddenly ladies sport எல்லாம் பெருசாகும், உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வரும், இந்தியாவில் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வரும், 40,000 people will come and watch ladies play. இதெல்லாம் தெரியாமையே she put in the effort. வேற இன்னைக்கு கிரிக்கெட் ஆடுறவன் என்ன நினைக்கிறான், நான் எப்படி டிஎன்பியில் ஆடலாம், டிஎன்பியில் பார்த்தாலே ஒரு 10,000 பேர் பார்க்க வருவான், எப்படியா சம்பாதிச்சிடலாம், நான் இந்தியா எப்படியா சம்பாதிச்சிடலாம், நான் வந்து லாங் கேரியர் ஃபார் இந்தியா ஆடணும்னு அவசியம் கிடையாது,
2 சீசன் ஐபிஎல் ஆடினா போகிறோம், ஆமாம், அப்படியே ஒரு கோடி வச்சிடலாம். லைஃபுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஹோப்பே இல்லைங்கும்போது ஃபார் ஹர் டு ப்ளே தி கேம் ஒன்லி ஃபார் த லவ் ஆஃப் த கேம் அண்ட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டட். அவங்க என்ன கிடச்சிருக்கும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கும், அப்படியே கிளர்க்காக போய் செட்டில் ஆகி போயிருக்கணும், அப்படியே கிரிக்கெட் விட்டு போய் கிரிக்கெட்டுக்காக வேலை கிடச்சிதுன்னு சொல்லி அப்படியே போயிருக்கும். கரெக்ட். திஸ் இஸ் லைக் த ஜென்ஸ் டீம் ஆஃப் த 1960s and 70s. ஸ்டேட் பேங்க்கில் வேலை கிடைக்கும், ஐஓபியில் வேலை கிடைக்கும், ஒரு கார்ப்பரேட்டில் வேலை கிடைக்கும், அதுக்காக கிரிக்கெட் ஆடணும். ட்ரூ. பட் திஸ் இஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனுங்கிறது ஒரு வேலையோ 2 வேலையோ பண்ணுறது கிடையாது. when nobody is watching, யாருமே உன்னை பார்க்காத போது, உலகம் ஸ்பாட்லைட் உன் மேலே இல்லாத போது, யூ ஆர் டூயிங் சம்திங் நியூ அண்ட் ஃபைட்டிங். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் கோல்டு மெடல் ஒருத்தன் வாங்கினான். அதுக்கப்புறம் நிறைய பேர் மெடல் வாங்கினாங்க ஒலிம்பிக்ஸில். ஆமாம். பட் he was the first to get a Olympic gold medal. அதுக்கப்புறம் there was a guy, Leander Paes won India's first individual medal in Atlanta Olympics. அதுக்கப்புறம் எவ்ரி ஒலிம்பிக் ஏதோ ஒரு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ தான் கஷ்டம். அண்ட் லியாண்டர் பியர்ஸ் வாஸ் நோவேர் இன் த வேர்ல்டு. சிங்கிள்ஸில் அவன் எங்கேயுமே இல்லை. எவ்ரிபடி தாட் we are going to get a medal in doubles. ஆமாம். But he got a medal in singles. எஸ். Why was he motivated? Not because Olympics ஆடினதால காசு, because his father was an Olympic silver medalist. மேக் சென்ஸ். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் மோட்டிவேஷன். இதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.